கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் ஒரு ஜெபத்தை தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். நெகேமியாவினுடைய ஒரு ஜெபத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே ராஜாவினிடத்துல போய் கேட்க வேண்டும், ராஜா என்னை அனுப்பணும், எருசலேமினுடைய அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ஜெபம், ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவரே, நீர் எங்களுடைய காரியத்தை கைகூட வர பண்ணும்படியாக ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஜெபத்தை கேளுங்க, நீங்கள் கைகூடி வர பண்ணுங்க, எங்கள் காரியம் கைகூடி வரட்டும், நாங்கள் முயற்சி பண்ணுகிற காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. இந்த நெகேமியாவினுடைய புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து இந்த 11வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து கொண்டு உபவாசம் பண்ணி செபித்து நட்டுடுத்தி அவன் அநேக நாட்களாக அழுதான் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அழுது ஜெபம் பண்ணி அதற்கப்புறம் முடிவு பண்ணுறான், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு. பட்டணத்துக்குள்ளே போகணும், பட்டணத்தை பார்க்க வேண்டும், பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற இடிக்கப்பட்ட அலங்கத்தை மறுபடியுமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைச்சு கைகூடி வர பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு செபிக்கிறான். ஆண்டவரே, அதுக்கு முதல்ல ராஜாவினிடத்துலேருந்து எனக்கு பர்மிஷன் வரணும், என்னை விடணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆண்டவரே, காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. நாம் நிறைய காரியங்களை முயற்சி பண்ணுகிறோம். நெகேமியா எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டுகிறதற்கான காரியத்தை அவன் கைகூடி வர பண்ணுங்கன்னு கேட்டான். அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான காரியம் அது. அவன் அதை முயற்சி பண்ணினான். இன்னைக்கு நாமளும் நிறைய காரியங்களை முயற்சி பண்ணுகிறோம். குடும்ப காரியத்தில் நிறைய காரியங்களை முயற்சி பண்ணுகிறோம். வேலை காரியத்தில் நிறைய காரியங்களை முயற்சி பண்ணுகிறோம். பிஸ்னஸில் நிறைய விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஊழியத்தில் கூட நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் கர்த்தர். அவர்தான் காரியத்தை கைகூடி வர பண்ண முடியும். அவர்தான் காரியத்தை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அவன் எல்லாம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், இருக்கிற காரியத்தை வச்சு நம்ம எல்லாம் செய்யலாம். ஆனால் கடைசியாக காரியத்தை யார் கைகூடி வர பண்ணுவா? எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுறது யாருன்னா ஆண்டவர் தான் சக்ஸஸ் பண்ணுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. சரியா? கர்த்தரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர்தான் எல்லாவற்றையும் செய்வார். இன்றைக்கி நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்ப காரியத்தில் நான் முயற்சி பண்ணுறேன்ப்பா, நீங்கள் தான் காரியத்தை கைகூடி வர பண்ணணும். தொழிலில், பிஸ்னஸில், வேலையில், ஊழியத்தில், சபையில். ஆண்டவரே, என் நிமித்தமாக, என் குடும்பத்து நிமித்தமாக, என்னுடைய சபை நிமித்தமாக ஆண்டவரே, நான் சில காரியத்தை முயற்சி பண்ணுகிறேன், நீங்கள் தான் அதை சக்ஸஸ் பண்ணணும், நீங்கள் தான் அதை கைகூடி வர பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 52 நாட்களில் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முயற்சி பண்ணுகிற காரியத்தை கைகூடி வர பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது எந்தெந்த காரியம்னு சொல்லி ஆண்டவர் உமக்கு தெரியும். ஒருத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் கர்த்தர் நீர் அப்படியாக ஆண்டவரே காரியத்தை கைகூடி வர பண்ணி ஆசீர்வதிக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்களை நாம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.